வெரி குட். ஸோ நேற்று இதுதான் பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியேஷன் சொல்லிட்டு அடாப்டிங், கனெக்டிங், டிஸ்ரப்டிங், ஃபிளிப்பிங், ட்ரீமிங், இமேஜினிங், எக்ஸ்பெரிமெண்டல், பிரெயின் ஸ்டார்மிங், பிரெயின் ரைட்டிங், ஸ்டோரி போர்ட். ஓகே, இது வரையும் பார்த்துட்டோம். ரெகக்னைஸ் பேட்டர்ன், கியூரியாசிட்டி, ஸ்கெச் ஸ்ட்ராமிங், ப்ரொவகேஷன், சேலஞ்ச் அசம்ஷன், ஒஸ்ட் பாசிபிள் ஐடியாஸ், இது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்கேம்பர் அப்படின்ற ஒரு டெக்னிக் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டெக்னிக். நிறைய பேர் யூஸ் பண்ற டெக்னிக். ஓகேவா? ஓகே ஸோ சார். இதை பத்தி பார்க்கலாம். ஸ்கேம்பரை பார்த்துட்டு தென் வீல் ஜம்ப் இன் டு யூஐ. ஓகே, ஸோ யூஐ ஃபவுண்டேஷனுக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஃபைன். எஸ், ஸ்கேம்பர் அப்படின்றது என்னன்னா SCAMPER அப்படின்ற அந்த அக்ரோனேம் அதனால ஃபார்ம் ஆன ஒரு அப்சர்வேஷன், அதாவது அப்ரிவேஷன் சொல்லுவாங்க. அப்ரிவேஷன் ஒன்றும் இல்லை. நீங்க வந்து இப்போ IFS அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்கேம்பர் அப்படின்றது ஒரு ஒரு 4-5 விஷயங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்கேம்பர்ன்ற மெத்தடாலஜி. இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. அதுதான் இந்த ஸ்கேம்பர் மெத்தடாலஜி. பேசிக்கலி ஒன்றும் இல்லை. இது இதுக்குள்ள நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கனாலுமே ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்போ சப்ஸ்டியூட், ஓகேங்களா? எஸ்னா சப்ஸ்டியூட். இப்போ வந்து ஒரு ஐடியா இருக்கு, ஓகேங்களா? அந்த ஐடியாவில் தோசை மாவு நான் செல் பண்ண போறேன் அப்படின்ற ஐடியா, சரிங்களா? அந்த தோசை மாவை செல் பண்ண போறேன்ற ஐடியாவிலேயே இன்னும் ஒரு சில விஷயத்த வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன், அதாவது அதுல இருந்து ரிமூவ் பண்ண போறேன். இப்போ அந்த தோசை மாவை வந்து நான் வெறும் பாக்கெட்ல வைக்க போல, நான் வந்து ஒரு என்ன சொல்றது, நான் வேற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வைக்க போறேன், இல்லை நான் வேற ஒரு மாதிரி விஷயத்தமா பண்ண போறேன். அப்படி இல்லைனாலும் நீங்க டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ கேபுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓலா ஊபர் இருக்குங்க இல்லையா? அவங்க 2 பேரும் கார்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரேபிடோ என்ன பண்ணாங்க? அந்த காரை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாம அதை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் மீன் எலிமினேட்டிங் த திங்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்த ரிமூவ் பண்றது மூலியமா ஒரு ஐடியா பிறக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே ஒருத்தவங்க ஒரு ஐடியா உருவாக்கிட்டாங்க, சரிங்களா? அந்த ஐடியாவில இருந்து நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணாம ஜஸ்ட் ஒரு சில விஷயத்த ரிமூவ் பண்ணா மட்டுமே போதும், என்கிட்ட என்ன இருக்கும்? ஒரு நியூ ஐடியா இருக்கும் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ இது என்னன்னா ஒரு ஒரு ஐடியாவை உருவாக்குறதுக்கு இல்லை ஒரு ஒரு ப்ராப்ளத்துலேருந்து ஒரு விஷயத்தை பிரித்து எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு நியூ ப்ராப்ளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேடிஎம் தெரியும்ல உங்க எல்லாருக்கும்? தெரியும் ஓகேங்களா? சார். பேடிஎம் எதுக்காக வந்துச்சு மார்க்கெட்ல? வாட் இஸ் த ரீசன் பேடிஎம் கேம் இன் சைட்? ஒரு பே பண்ண பணம் சார். டிரான்ஸ்ஃபர் ஆ, பண்றதுக்கு. வெரி குட். காசு காசு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பேடிஎம் அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா பேடிஎம்னாவே அந்த பேமெண்ட்ன்ற டேர்ம்ஸ் தான். ஆமா. பட் ஆனா விஷயம் என்னன்னா, அவங்க நிஜமாலுமே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்களா? பேமெண்ட் பண்ண முடியும், பட் ஆனா யாருக்கு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாலெட்டுக்கு, அதாவது ஒரு யூசருடைய ஒரு வாலெட்டுக்கும் இன்னொரு வாலெட்டுக்கு தான் பே பண்ண முடியும். டைரக்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் கிடையாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கூகுள் பே அண்ட் ஃபோன்பே என்ன பண்ணாங்கன்னா, மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஜஸ்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபரை மட்டும் கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி புரிஞ்சு. வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. தட் இஸ் வாட் கூகுள் பே அண்ட் ஃபோன்பே. நீங்க இன்னைக்கு பேடிஎம்க்கும் ஃபோன்பேக்கும் கூகுள் பேக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, ஆரம்பத்தில் ஃபோன்பே கூகுள் பேல டைரக்டா பணத்தை வந்து வேண்டிய நபருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நான் டெபாசிட் பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ஆனால் பேடிஎம்னால அது பண்ண முடியாது. இயர்லியரா இப்போதான் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேலட்னா அந்த அமௌண்ட்டு பேடிஎம்மோட வாலெட்டில் போட்டு அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி ஒரு ஐடியா வரணும், ஒரு ஐடியா உருவாக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்கும், அதுலேருந்து ஒரு சில விஷயத்தை ரிமூவ் பண்ணாலுமே ஒரு நியூ ப்ராடக்ட் உருவாயிடும். நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? பேசிக்கலி ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம்,
இல்லை ஏற்கனவே வந்திருக்கிற ஒரு ஒரு பேட்டர்னாக இருக்கலாம். அந்த பேட்டர்ன்லேருந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலுமே ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் வந்துடும். ஓகே சார். சொல்ல வர புரியுதா? பாயிண்ட் புரிஞ்சுதா உனக்கு? இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஒன்று போட போகிறேன்னு வச்சுங்களேன். நான் பார்ப்பேன் மார்க்கெட்டில் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத கண்டென்ட், நம்ம பசங்களுக்கு எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு ப்ராடக்டாக மாற்றி நான் என்ன பண்ணுவேன், செல் பண்ணுவேன். தட் இஸ் வாட் சப்ஸ்டியூட். ஓகேவா? ஓகே சார். இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு ஓகே என்னன்னு சார். சொல்லிட்டு? ரீப்ளேஸ் ஆர் ஸ்வாப். அதாவது வேற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை அதை திரும்ப வெளியே போடலாம். அவ்வளோ சிம்பிள். ஜஸ்ட் சப்ஸ்டியூட். ஓகே சார். ஓகே கைஸ், உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குன்னா எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கிளியர் சார். கிளியரா இருக்கா? வெரி குட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன். ஓகே, வாட் இஸ் கம்பைன்? கம்பைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா suggest merging the different aspect of products or service or a problem in a new ways. ஓகே, அதாவது ரெண்டு விஷயத்தை மெர்ஜ் பண்றது மூலயமா கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். கம்பைன்ட் ஐடியா. இந்த மாதிரி ரெண்டு ஐடியாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா யாராவது? ஆஃப்டர் கூகுள் பே லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கூகுள் பேலேருந்து பேடிஎம்லேருந்து என்னென்ன பண்ண முடியும்? கோல்டு வாங்க முடியும், ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, எலக்ட்ரிசிட்டிலாம் கட்ட முடியுமா பேடிஎம்ல? அது எல்லாத்தையும் அப்புறமேட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ரேப்பிடோவில் லான்ச் பண்ணும்போது ஒன்லி பைக் டாக்ஸின்னு சொல்லி லான்ச் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்களா? திஸ் இஸ் வாட் கம்பைன். அதாவது மெர்ஜிங் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ப்ராடக்ட் சர்வீஸ் இன் அ நியூ வேஸ். ஒரு புதுவிதமான முயற்சிக்கு என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறாங்க. இது மூலயமா ஒரு நியூ ஐடியா உருவாகும். ஸோ நீங்கள் ஐடியா பற்றி யோசிக்கணும்னு ஆசைப்படும் போது நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரெண்டு விஷயம் இருக்குது, இன்வென்ஷன் அண்ட் இனோவேஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்வென்ஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஐடியாவே யாருமே உருவாக்கலப்பா, நான் தான் உலகத்திலே உருவாக்கியிருக்கேன். அதுக்கு பேர் இன்வென்ஷன். இன்வென்ஷன்னா கண்டுபிடிப்பு. இனோவேஷன் அப்படின்றது என்னன்னா கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்டுக்கு மேல கொஞ்சம் லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்து மசாலா தடவி லைட்டா நான் விற்கிறேன்னா அதுக்கு பேரு இனோவேஷன். சிம்பிள் டேர்ம்ல சொல்றேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்கு, பட் சிம்பிள் டேர்ம்ல சொல்றேன். புரிஞ்சுதா? ஸோ இனோவேஷனா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு இந்த ஸ்கேம்பர் மெத்தடாலஜி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா யூஸ் பண்ற ஒரு மெத்தடாலஜி. ஓகே, புரிஞ்சுதா? Combine, suggest merging a different aspect of the product or service or a problems in a new ways. ரெண்டு விதமான ஐடியாஸை ஒன்னா மிக்ஸ் பண்றது மூலமா ஒரு புது விதமான ஐடியா உருவாக போகுது. அதாவது கம்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்பர்ல தேர்டா இருக்கிறது அடாப்ட். ஓகே, அது என்ன அடாப்ட்? அடாப்ட்னா என்கரேஜ் அடாப்டிங் ஆர் அட்ஜஸ்டிங் எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் ஆர் எலமெண்ட்ஸ் டு a new solution. அடாப்ட்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஓடிபி சைன் இன் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ யாரெல்லாம் வந்து ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுறீங்க, ஓடிபியில் ஆட்டோ டிடெக்ட் ஆகுது. ஆட்டோ டிடெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும் ஃபோனில். இப்போ இருக்கிற சில ஆப்ஸில் தானாகவே வந்துடுச்சு. ஓகேவா? ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பார்த்து என்ட்ரி பண்ணணும். கரெக்டா? இப்போ இந்த புது விதமான ஒரு அடாப்ஷனை ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பேரும் என்ன பண்றாங்க, அடாப்ட் பண்றாங்க. பிகாஸ் ஈஸி லாகின் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட சக்சஸ் மெட்ரிக் என்ன தெரியுமா? யூசர் அக்வசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் அக்வசிஷன் அப்புறம் யூசர் ரொம்ப நேரம் நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் எதுக்காக நான் ஒரு கம்பெனியில் ஹையர் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காகனா என் ப்ராடக்ட் அதிகமாக செல் ஆகணும், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், யூசரை அக்வயர் பண்ணணும், யூசராக லாகின் அதிகமாக எடுத்தணும், நான் என் பொருள் அதிகமாக வாங்கணும், என் பிளாட்ஃபார்மில் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கு தான் நான் யூஎக்ஸ் டிசைனர் ஹையர் பண்ணுறேன். என் ப்ராடக்டை அவன் பார்த்து 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 பழகிட்டே இருக்கணும், அவனுக்கு ஈஸியாக இருக்கணும், அவன் டைம் உள்ள ஸ்பெண்ட் பண்ணுறதே தெரியவே கூடாது. தட் இஸ் ஹவ்.
ஓகேவா? எஸ். ஓகே சார். 1 செகண்ட். நோட் பண்ணிக்கிங்க இத. ஓகேவா? ஓகே சார். ஆ. சார் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. ஓகே கைஸ். ஐம் பேக். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை. ஓகேங்களா? மாடிஃபைனா ஏற்கனவே ரெடி ஆயிட்டு ஒரு விஷயம் போயிடுச்சு, லைவ் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஆப்ல ஒரு விஷயம் இல்ல ஒரு ஒரு ஐடியா, நீங்க ஒவ்வொரு ஃபீச்சரையுமே ஒரு ஐடியாவா தான் பார்க்கணும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகிறது ஒரு ஐடியா, போட்டோ எடுத்து செல்ஃபி போடுறது ஒரு ஐடியா, அதுக்கு ஃபில்டர் ஆட் பண்றது ஒரு ஐடியா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சரையுமே நீங்க ஒரு ஐடியாவா தான் பார்க்கணும், ஒரு இனோவேஷனை தான் பார்க்கணும். ஓகே. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரின்ற விஷயத்த முத யாரு கொண்டு வந்தாங்க தெரியுமா? அந்த ஃபீச்சரை முத யாரு உருவாக்குனாங்க தெரியுமா? மெட்டா. அபார்ட் ஃப்ரம், ஐ மீன், இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் தான் அதை உருவாக்குனாங்களா ஸ்டோரின்ற விஷயத்த? தெரியுமா உங்களுக்கு? மெட்டாவா சார்? மெட்டா. இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் சேர்த்து தான் மெட்டான்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பும் சேர்த்து தான் மெட்டான்ற கம்பெனியோட பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இவங்க 3 பேரும் தான் இந்த ஸ்டோரின்ற விஷயத்த, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றத கொண்டு வந்தாங்களா? என்னோட கொஸ்டின் அதுதான். யாராக்கெல்லாம் ஸ்னாப் சாட் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும் சார். அந்த ஸ்டேட்டஸ்ன்ற ஃபியூச்சரை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னா அந்த ஸ்னாப் சாட்ன்ற கம்பெனி தான்.
சொல்றது புரிஞ்சுதுங்களா? அவங்க தான் முத கொண்டு வராங்க. ஐ மீன் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். நம்ம சரி. ஸ்னாப் சாட் ஓகேவா? ஸோ அந்த ஸ்னாப் ஓகே சார். சாட்டோட விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ ஸ்னாப் சாட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நீ காட்ட தேவையில்லை. ஓகேங்களா? நீங்க எல்லாத்தையும் போடுறதுன்னு அவசியம் இல்லை. ஆனா பாத்தீங்களா, அது வரைக்கும் பாத்தீங்களா, தெரியுதா? ஆ தெரியுது சார். ஸ்னாப் சாட் அதாவது ஸ்டோரின்ற ஃபார்மேட்டு ஸ்னாப் சாட்ல இருந்து தழுவப்பட்ட ஒண்ணு. அங்க இருந்து சுட்டு என்ன பண்ணிட்டான், இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வச்சிட்டான். பிகாஸ் அதுல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கய்யா, நம்ம ப்ராடக்ட்ல இல்லைன்னா அதுக்கு போயிட போறானுங்க சொல்லிட்டு பயம் வந்து அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஃபீச்சர் தூக்கிட்டு வந்து அவன் ப்ராடக்ட் வச்சுக்கிட்டான். ஆனா நம்மளுக்குலாம் எங்க வந்து தெரியும், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டோரின்றது ஒன்று தெரியும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு ஒன்று தெரியும்னு சொல்லுவோம். ஆனா அது கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட்ல ஒருத்தவன் கண்டுபிடிச்சி போட்டோம்னா. ஓகேவா? அதை எஸ். இவனுங்க கான்செப்டை தூக்கிட்டு வந்து மாடிஃபை பண்ணி இவனுங்க வச்சுக்கிட்டானுங்க. ரீல்ஸே புரிஞ்சுதுங்களா? டிக்டாக் அப்புறம் தான் சார் வந்தது. எக்ஸாக்ட்லி. இன்ஸ்டாகிராம் டிவின்னு ஒன்று இருந்தது. ஓகேவா? அது அப்படியே டிக்டாக் அப்படி ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. நம்ம கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அழகா என்ன பண்ணிட்டா, ரீல்ஸ் தூக்கி வந்து போட்டான். ஸோ தட் இஸ் வாட் மாடிஃபை. அங்க ஒரு விஷயம் இருக்கும், அதை நம்ம வேற மாதிரி மாத்தி மாடிஃபை பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு ஐடியா உருவாக்குறதுக்கு இதான் வழி, இதான் விஷயமா பண்றாங்க இண்டஸ்ட்ரியிலே வந்து. நீ வந்து இனோவேஷன் பண்ணா போதும், இன்வென்ட் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. பட் யூ ஹாவ் டு டூ சம் மாடிஃபிகேஷன், அடாப்ஷன், கம்பைன், சப்ஸ்டியூட் ஃபார் கிரியேட்டிங் அ சம் குட் ப்ராடக்ட். நீங்க ஒன்றும் இல்லை, எல்லா ப்ராடக்ட் நீங்க இங்க ஓலாவிலேருந்து ஊபர்லேருந்து, ஓலா ஓகே, ஏர்பிஎன்பிலேருந்து, இது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தழுவப்பட்ட ஒரு ஐடியாஸ் தான். மாடிஃபிகேஷன், கண்டினியூஸ் மாடிஃபிகேஷன் இருக்கும், அதில் கண்டினியூஸ் அடாப்ட் இருக்கும். ஏன் இவ்வளோ எடுத்துக்கிறீங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்ம ஆப்பிளோடைய கம்பெனியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே தழுவப்பட்டது தான். சொன்னா நம்ப முடியுதா? எக்ஸாக்ட்லி. வாக்மேன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. வாக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கேசட் போட்டு பாட்டு கேட்குற ஒன்று, சோனி கம்பெனி இது. அதோடைய அட்வான்ஸ் லெவல் இன்னோவேஷன் ப்ராடக்ட் தான் ஐபாட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இது இவ்வளோ தான் இருக்கும் அது. ஓகேங்களா? சின்னதாக குட்டியாக ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டு பயங்கரமாக இருக்கும். செம்ம கலரில் வரும். அது பார்த்துருக்கீங்களா? வாக்மேனோட ரீப்ளேஸ்மெண்ட் அது. ஸோ நாலு ஐபாட். நாலு ஆப்ஷன் மட்டும் இருக்கும். ஆ ஐபாடு. ஓகேவா? அது வரைக்கும் பாருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் இது 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 வந்து என்னது, மியூசிக் பிளேயர் வச்சாங்க. ஓகேங்களா? அப்படியே யோசிச்சு பாருங்க, அந்த வாக்மேனோடைய டிஸ்பிளே இங்கே இல்லை, அது புதுசாக ஆட் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற கேசட்டுக்கு பதிலாக மெமரி கார்டு வந்துருச்சு. ஹெட்ஃபோனு தான். பட்டனு ப்ளே பட்டனு ஃபார்வர்ட் பட்டனுக்கு பதிலாக 4 பட்டன் வச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கரெக்ட், சிம்பிள். ஓகே. இந்த மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ல நிறைய இருக்கு. சரியா? இனோவேஷன் இனோவேஷன் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் காப்பி பண்ணி நம்ம ஆளுங்க பில்ட் பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி தான் சாம்சங்கும். ஓகேவா? சாம்சங்கு என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பான். எது சூப்பராக தூக்கி என் ப்ராடக்ட்ல அடிச்சு நவுத்துறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து போட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஸோ மாடிஃபிகேஷன் ஷுட் பி தேர் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? இஸ் அபவுட் த திங்கிங் ஹவு யூ குட் சேஞ்ச் ஆர் ஆல்டர் த கரண்ட் சுச்சுவேஷன் ஆர் எலமெண்ட். உங்க ஆப்புக்குள்ளே இதே மாதிரி தான். நீங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருப்பீங்க, ஒரு ஃப்ளோ போட்டிருப்பீங்க. அந்த ஃப்ளோ படி யூசர் போவானா போக மாட்டானா ஒரு டவுட் இருக்கும். வேற ஒரு கம்பெனிக்கார வேற மாதிரி வச்சிருப்பான் அந்த ஆப்ல லாகின். இது ஒர்க் அவுட் ஆகுமே, நம்ம நம்ம யூசர் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, மாடிஃபை பண்ணு, லைட்டா சேஞ்ச் பண்ணு. இப்படிதான் ஒரு ஐடியா உருவாக்குறாங்க டிசைனர்ஸ். நீங்களுமே யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஐடியாவை புதுசா உருவாக்காம இருக்கிற விஷயத்துல இருந்து மாடிஃபை பண்ணி எப்படி நம்ம யூசரை கொண்டு வந்து காட்டுறது. திஸ் இஸ் வாட் மாடிஃபிகேஷன். நெக்ஸ்ட், புட் டு அனதர் யூஸ். ஓகே. அதாவது என்னன்னா, நீங்க நிறைய ஐடியாஸ் உருவாக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. எல்லாத்தையும் ஒரே ஆப்ல எடுத்து வந்து போட்டுற முடியாதுல்ல. கரெக்டா?
எல்லா ஃபீச்சரும் ஒரே இடத்துல போட்டா அப்புறம் மற்ற மற்ற ஆப்புக்கு மற்ற யூசருக்கு மற்ற விஷயத்துக்குலாம் போனா அப்புறம் எங்கே போகிறது? ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஆப் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆப் தானா, வியா ஏதோ சம்திங் சேட் ஓரியன்டா. அதை தழுவி தான் வாட்ஸ்அப்ன்ற ஒரு ப்ராடக்டே வந்துச்சா மார்க்கெட்டில். ஓகேங்களா, ஐ பீன் ஹியர்ட் சம் ஸ்டோரி லைக் தட். அந்த வாட்ஸ்அப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையுமே எல்லாமே இருக்குது. பேமெண்ட் இருக்குது, காண்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ண முடியும், வேற என்னென்ன இருக்குது, டாக்குமெண்ட் அனுப்ப முடியும், எல்லாமே இருக்குல்ல. ஆனால் இதில் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? சேட்டிங் இஸ் த பிரைமரி டாஸ்க். லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது ஒரு தேர்ட் ஆக்டிவிட்டின்னு வச்சுங்க. ஆனால் ஷேரிங் பிக்சர், ஷேரிங் அ ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஷேரிங் அ டாக்குமெண்ட் இஸ் செகண்ட் ஆக்டிவிட்டி. தேர்ட் ஆக்டிவிட்டி லைவாக என்னுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது தேர்ட் ஆக்டிவிட்டி. ஃபோர்த் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட காண்டாக்ட் ஷேர் பண்ணுறது என்னோட ஃபோர்த் ஆக்டிவிட்டி. இந்த 4 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் ஸ்டேட்டஸ் போகிறது, ஸ்டோரி போகிறது அதெல்லாம் விட்டுருங்க. கம் டு திஸ் பாயிண்ட். Chat is my primary action. Sharing picture and document is my secondary action. Third, live location is my tertiary action. And sharing contact details will my fourth action. Okay? இந்த 4 ஆக்ஷன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரைமரி திங். இப்போ நீங்கள் அந்த பேமெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னைக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் அது தொட்டது கூட கிடையாது. நீங்கள் ஏதாவது தொட்டிருக்கீங்களா? நோ சார். அப்படியே இருங்க, நம்ம போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்கிறது. அந்த கிளிக் பண்ணீங்கன்னா ஆடியோ ஆடியோ சேட், அது கூட ஒரு ஆக்ஷன், அதான் சேட்டில் வந்துடும் அது. ஓகேவா? போலுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இமேஜ், ஈவெண்ட்டு நான் தொட்டது கூட கிடையவே கிடையாது. பேமெண்ட்டு தொட்டது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஓகேவா? எல்லாத்துலேயுமே எல்லா விதமான விஷயத்தையும் இன்டகிரேட் பண்ணிட முடியாது. ஸோ அந்த இடத்துல அது நிஜமாலுமே தேவையா? அப்படி இல்லைன்னா அதை வேற ஒரு யூஸ் பண்ணிக்கோ. ஒரு ஐடியா உருவாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஐடியா வந்து உருவாயிடுச்சேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டிலலாம் சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் இலை கொஞ்சம் காலியாக இருக்கு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு வந்து போடுவாங்க. ஏங்க போடுறீங்க? சாப்பிட்டேங்க நான். இல்லை, சாப்பாடு கொஞ்சம் மீந்துருங்க, நான் போட்டுறேன்னு சொல்லுவாங்க. யாராவது யாராவது அந்த மாதிரி கேள்விப்பட்டு பார்த்துருக்கீங்களா? நடக்கும். அதுக்காக நான் சாப்பிட்டு மறுபடியும் சாப்பிட முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி தான். சாப்பாடு எல்லாம் வீணாயிடுங்க, போட்டு சாப்பிட்ருங்க அப்படின்றவங்களாம் அந்த மாதிரி. அந்த ஐடியா உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வைக்கக்கூடாது உள்ள. ஓகேவா? ஐடியா வந்துச்சுன்னா அந்த ஐடியா அங்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வச்சுக்கலாம். அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஓரமாக தூக்கி வச்சுக்கணும். ஓகே, வென் யூ கேன் யூஸ் இட் சம் பர்பஸ், அதை பர்பஸ்க்கு வேற எதாவது யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ புட் அனதர் யூசர்னா இன்வால்வ்ஸ் கன்சிடரிங் ஹவு மைட் யூஸ் த ஐட்டம் ஆர் ப்ராசஸ் அதர் தென் இன்ஸ்டெட் ஆஃப் பர்பஸ். அந்த பர்பஸை தாண்டி அதை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சால் ஓகே, பண்ண முடியலன்னா தயவுசெய்து ஓரம் வச்சிருங்க. அந்த ஆணி அங்கேயே இருக்கலாம். ஓகேவா? அந்த ஆணியை வந்து தேவையில்லாமல் டச்சே பண்ண வேண்டாம். ஸோ யூசர் எதிர்பார்க்குறாங்களா? யூசருக்கு இது முக்கியமா? யூசர் கிட்ட கொடுத்தா அதை யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ அந்த பேமெண்ட்ன்றது மேபி யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் மீ, எனி யூசர் கேன் யூஸ் இட். அதுக்கப்புறம் என்னது, அந்த கேலண்டர் ஈவெண்ட்டு கூட someone கேன் யூஸ் இட். ஐம் நாட் அ கை யூஸிங் கேலண்டர் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் மற்றவங்க யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஜமாலுமே ஒரு கம்பெனி பார்க்கும். ஓகேவா? ஒரு ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. யூசர் எத்தனை பேருக்கு எதெல்லாம் விஷயத்த பார்க்குறான், யோசிக்கிறான்னு சொல்லிட்டு. ஒரு சிலவெல்லாம் பார்ப்பான். ஒரு சில ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இல்லை அதெல்லாம் யூஸே பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா தூக்கிடுவான் அதை. ஒரு வாரத்துக்கு அப்புறம், 2 வாரத்துக்கு அப்புறம், இல்லை ஒரு 3 மாதம் 4 வருஷம் அதை கழிச்சு என்ன பண்ணுறோம், தூக்கிடுவோம். ஏன்னா யூஸே பண்ணாத ஒரு ஃபீச்சர் எதுக்குங்க என் ஆப்புக்குள்ள? யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் வாட் த திங். As a user experience designer, you have to understand how frequently users are using the features. அதை பயன்படுத்துறதுக்கே இல்லாத ஒரு பொருள் எதுக்குங்க ஆப்லன்றான், வேற ஒன்றும் இல்லை. அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறாங்க? யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்னு ஒன்று இருக்குது. யாரெல்லாம் படிச்சிங்க பிகினர் செஷனில்? யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல், எஸ் சார். யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல் எல்லாருமே படிச்சிருப்போம். எஸ் சார். ஓகே, யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் நான் சொல்கிறேன் நான் சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. அதாவது உங்க ஆப்ல, உங்க ஆப்புக்குள்ள எந்தெந்த யூசர் என்னென்ன பண்றான்
அவனுடைய மவுஸ் கர்சர் எங்க போகுது, அவன் எந்த ப்ராடக்ட்ல கிளிக் பண்றான்றத முதற்கொண்டு எங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம யூஐ/யூஎக்ஸ் பீப்புளால ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் அனலிட்டிக்ஸ் டூல் சொல்லுவாங்க. இது யார் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சேல்ஸ் டீம் யூஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் டீம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த யூசரோட பிஹேவியரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு நிறைய ம். டூல் இருக்கு மார்க்கெட்ல. அதுல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 5 டூல் வந்து யுஎக்ஸ் ஜார்னு ஒரு டூல் இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. யுஎக்ஸ் ஜார். ஓகே. யுஎக்ஸ் ஜார்னு ஒன்று இருக்கு. ஆட்ஜார். ஓகே, சாரி, ஆட்ஜார். ஓகே. ஆட்ஜார் அப்படின்றது ஒரு அனலிட்டிக்ஸ் கம்பெனி. ஓகேங்களா? உங்க வெப்சைட்ல இருக்கிற பிஹேவியர் ஹீட் மேப் ஜென்ரேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்றான் ஒரு யூசர், எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணல, அவன் கர்சர் எங்க போகுது, நீ எந்த இடத்துல எந்த விஷயத்த வைக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் பக்காவா உங்களுக்கு என்ன பண்றோம், ரோட் மேப் போட்டு கொடுத்துருவோம். தட் இஸ் வாட் ஆட்ஜார் ஹீட் மேப் அனலிட்டிக்ஸ் ப்ராடக்ட். ஓகே. கூகுள் அனலிட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ். ஓகே. அது என்ன ப்ரோ கூகுள் அனலிட்டிக்ஸ்னா? கூகுள் அனலிட்டிக்ஸுமே இந்த மாதிரி தான். உங்க ஆப்புக்குள்ள உங்க வெப்சைட்டுக்குள்ள ஒருத்தன் வரானா அவன் எங்க போய் கிளிக் பண்றான், என்ன என்ன பேஜுக்குள்ள போறான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்றாங்க. தட் இஸ் அனலிட்டிக்ஸ். அடுத்து அடோப் அனலிட்டிக்ஸ். ஓகே. அடோப் அனலிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் மூலியமா நீ எவ்வளவு ரெவன்யூ வந்தது முத கொண்டு ட்ராக் பண்ணுவான். உங்களுக்கு சொல்றது புரியுதா? நீங்க வைக்கிற ஒரு பட்டன் மூலியமா சேவ் ஃபார் லேட்டர். சேவ் ஃபார் லேட்டர்னா என்ன? அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டை சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல வாங்குறதுக்கோசரம், அந்த மூலியமா எவ்வளவு ரெவன்யூ வந்தது முத கொண்டே நான் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் வாட் அடோப் அனலிட்டிக்ஸ். பக்காவா கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்? ஒரு ஃபீச்சரை உருவாக்குனாங்கன்னா, ஒரு ஆப்போடைய ஃபீச்சர் உருவாகுது. ஓகேங்களா? ஒரு ஒரு லாகின் பட்டனு, ஒரு இந்த பட்டன் வைக்கிறேன், அந்த பட்டன் வைக்கிறேன் அப்படின்னா, அந்த பட்டனால வர லாபம் எவ்வளோ அப்படின்றத முதற்கொண்டு ட்ராக் பண்ணுவாங்க. இல்ல அந்த ஃபீச்சர் வைக்கிறேன்னா அந்த ஃபீச்சர் மூலியமா எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு இந்த வருஷத்துக்கு. அப்படிதான் நடக்கும். ஆப் டெவலப்மெண்ட் ஒரு கம்பெனில, ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனில ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு டிசைனர் இருப்பாங்க. அக்கௌண்ட், லாகின் பேஜ். ஓகே. நான் அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க லாகின் பேஜ், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ், சைன் அப் பேஜ், ஓடிபி இதெல்லாம் வச்சுப்பான். இந்த பக்கம் ஒரு ஆப் உடைய ஃப்ரண்ட் பேஜ்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மை அக்கௌண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதே இன்னும் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ்ல பிடிபின்னு ஒரு பேஜ் இருக்கு, ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ்னு சொல்லிட்டு. பிஎல்பின்னு ஒன்று இருக்குது, ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ். பிடிபினா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுவான். 10 டெவலப்பரு, 2 கியூஏ, 2 டிசைனரு, அந்த மாதிரி ஒரு டீமே உட்காரும். நான் மை அக்கௌண்ட் எனக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பான். டெவலப்பரு, டிசைனர் இருப்பாங்க, டீம் இருக்கும். அது ஒரு 10 பேர். இந்த மாதிரி குரூப்பாக பிரிப்பாங்க. ப்ராடக்ட் நீங்க ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா இப்படி தான் நடக்கும். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நடக்கும். அதுக்கே இப்போ 5000 பேர். ஃபேஸ்புக் கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க தெரியுமா? ஃபேஸ்புக் எம்ப்ளாயிஸ் இருக்கிற ப்ராடக்டே ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்கு ஏன் அத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? 74,000 எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. ஓகேவா? அதுக்குள்ள எத்தனை மாடியூல்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த மாடியூல்ஸ் எல்லாத்துக்கும் செப்பரேட்டான பீப்புள் இருப்பாங்க. ஓகே. ஃபேஸ்புக் ப்ராடக்ட் டீம் அப்படின்னு போட்டீங்கன்னா அத்தனை ப்ராடக்ட் மேனேஜர், அத்தனை மேனேஜர் இருப்பான். சொல்றது புரிஞ்சுதா? அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள குட்டி 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 குட்டியா டிபார்ட்மெண்ட் போட்டு அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிற ம். மாதிரி ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டுக்கு இத்தனை பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை. ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளவே 1000 பேர் ஒர்க் பண்ணுவான். டிஃப்ரெண்ட் மாடியூல்ல ஒர்க் பண்ணுவான், ஃபீச்சர்ல ஒர்க் பண்ணுவான். அதுதான் சொல்றேன், ஒரு ப்ராடக்ட் தான், அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கே 500 600 பேர் ஒர்க் பண்ணுவான். நான் சொல்றதுல கம்மி, அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ தெரியுதுங்களா? ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமை எடுப்பாங்க, டீமை பிரிப்பாங்கன்னா எல்லா இண்டிவிஜுவல் மாடியூலுக்கு கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான்லாம் பாருங்க, மை அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணேன் நான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில். ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் மை அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நான் டிசைனர். நான் வேற எந்த இதுலேயும் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் வேற எந்தலையும் கையே வைக்கக்கூடாது நான். ஆனால் மை அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. லாகின், ரிஜிஸ்ட்ரேஷனு, சைன் அப்பு, ஓடிபி,
உங்களுடைய பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் போயிட்டு இப்போ அமேசானில் போயிட்டு பார்க்குறீங்கல்ல பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரி லாக் அவுட் பட்டன் முத கொண்டு என் பொறுப்பு. நான் தான் பார்க்கணும். அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் தான் பார்க்கணும். இதுதான் வேலை. இதுதான் ப்ராடக்ட் டிசைனரோட வேலை. புரிஞ்சுதா? ஸோ யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டூல் மூலிமா என் யூஸரை பக்காவா நான் புரிஞ்சுப்பேன். அவன் எங்கே போகிறான், என்ன வரான், அந்த அனலிட்டிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து பாருங்க முத்தமிழ். ஓகேவா? ஓகே இப்படிதான் சார். இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அழகாக தெரியும். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ரெக்கார்டே பண்ணி கொடுத்துருவான். ஒரு யூசர் உள்ளே வராங்கன்னா, ஓகேவா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ரோ இப்படின்னா அவங்க ப்ரைவசி போயிடாதா? அந்த நேம்லாம் வராது. இந்த ஊரு, இந்த டைமு, இவ்வளோ வயசு இருக்கும் அப்படிதான் வரும். அவரோட பேர்லாம் வராது. டிவைஸ் நேம் வரும். அதாவது விண்டோஸ்லேருந்து வந்திருக்காரு, மைக்ரோசாஃப்ட்லேருந்து வந்திருக்காரு, மேக்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் நேம் வரும். அவ்வளோதான். மற்றபடி மேற்கொண்டு எந்த டீட்டெயில்ஸ் வராது. இதோ பாருங்க, இப்படி தான் இருக்கும் ஓ டேஷ்போர்டு. உங்கள் சைட்டில் எங்கெங்கெல்லாம் மவுஸ் போகுதோ, இந்த மாதிரி மவுஸ் எல்லாம் போகுதோ, அது எல்லாமே ட்ராக் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ தான் தெரியும் எந்த ஃபீச்சரை அதிகமாக கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, எந்த ஃபீச்சர் அதிகமாக கிளிக் பண்ணலன்றது என்னால் கண்டுபிடிக்க முடியும். சொல்றது புரிஞ்சிச்சா? ஸோ புரிஞ்சிடுச்சு திஸ் இஸ் சார். அனலிட்டிக்ஸ் டூல். ஓகே, திஸ் இஸ் அனலிட்டிக்ஸ் டூல். இப்போ எனக்கு புரியுதா? ஸோ என்னுடைய ப்ராடக்ட்ல, என்னுடைய விஷயத்துல, ஓகே, எனக்கு ஒரு ஐடியா உருவாச்சுன்னா அந்த ஐடியாவை நான் யூஸ் பண்ணணுன்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அது உண்மையாலுமே தேவைப்படுதான்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் எங்களுடைய ஆப்பில் வந்து செம்மையாக ஒரு விஷயம் நடந்தது. ஆர்டர் ஹிஸ்ட்ரின்னு ஒரு பேஜ் இருக்குது. ஓகேவா? நான் அதாவது என்னன்னா, வருஷம் ஃபுல்லாக நீ வாங்கின ப்ராடக்டோடைய ஆர்டருடைய ஹிஸ்ட்ரியை காட்டுவோம் நாங்கள். ஓகேங்களா? என்னன்னா, எங்கள் ப்ராடக்ட் டீம் வந்து ஃபில்டர் வைங்கன்றாங்க. ஆர்டர் அந்த பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியில் அமேசானில் ஆர்டர் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன் அமேசான் ஆர்டர் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, அவன் தினமும் ஆர்டர் போட்டே இருப்பான் அமேசான் யூசரு. எங்கள் யூசர், நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் வருஷத்துக்கு 3 ப்ராடக்ட் தான் வாங்குறான். ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அதுக்கு வந்து ஒரு ஃபில்டரை தேவையா அப்படின்னு கேட்குறாங்க என்னோட டைரக்டர். நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு நான் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறேன். இவனுங்க வேணுன்றானுங்க, இவனுங்க வேணான்றானுங்க. ஸோ ப்ராடக்ட் டீம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க தான். நீ யோசிச்சு பாரு, அந்த ஃபீச்சர் ஒரு நிஜமாலுமே தேவையா தேவையில்லையா, நீ அனலைஸ் பண்ணி பாரு, ரிசர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு 3 டைமில் வாங்குற ப்ராடக்ட்டை ஏன் ஒரு பேஜில் நீ வைக்க முடியாதா? அதை தேடி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படி சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியாவது கொடுங்கயா. அவன் என்ன ப்ராடக்ட் தேடுறான்றதை ஸ்க்ரால் பண்ணியா பார்த்துட்டு இருக்க முடியும்? ஒன்று டேட் வச்சு ஃபில்டர் பண்ணலாம், அப்படிலாம் சார்ட்டிங் பண்ணலாம், ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது காட்டலாம், இல்லை சம்திங் வேறு ஏதாவது வச்சு காட்டினா தானே அவன் ஈஸியாக போய் தேடுவான். சப்போஸ் சில யூசர்ஸ்க்கு இப்போ அப்போல்லாம் இல்லை, 3 டைம் தான் வருவான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. என்ன ப்ராடக்ட்னா விக்டோரியா சீக்ரெட் ப்ராடக்ட், விஎஸ்என்கோ. விக்டோரியா சீக்ரெட்ன்றது என்னன்னா, லைக் இது ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஃபீமேல் ப்ராடக்ட். ஓகேவா? கேர்ள்ஸ் இன்னர் வியர்ஸ் ப்ளஸ் பர்ஃப்யூம்ஸ் செல் பண்ணுற ஒரு கம்பெனி. யூஎஸ் பிராண்ட். ஓகே, யூஎஸ் பிராண்டு. ஸோ கிறிஸ்மஸ் டைம்லாம் செம்மையாக சேல் ஆகும், பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த 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 ப்ராடக்டில் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஓகேவா? ஸோ சொல்கிறேன், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாமா? நெக்ஸ்ட் டாபிக். இதுவரை உங்களுக்கு கிளியராக இருக்கா? கிளியர் சார். ஓகே, வெரி குட். அடுத்து எலிமினேட். ஓகே, ஸோ ரிமூவிங் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆர் ப்ராசஸ் எலமெண்ட். It is about to creating value by eliminating what unnecessary and focusing on the what is essential. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேவையில்லாத விஷயத்த இருந்தால் தூக்கி போட்டுருங்க, அது தேவையில்லை. பிகாஸ் சொன்னல, மார்க்கெட்டில் அது என் ஆப்புக்குள்ளே ஒருத்தன் யூஸே பண்ணலை அப்படின்னா தூக்கிடுங்க, தேவையில்லை. விச் இஸ் நாட் யூஸ்டு. சிம்பிளாக கூகுளில் வந்து ஒரு ஆப்பு க்ளோஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி தான். கூகுள் ப்ளஸ்ஸா அது என்னதோ ஒன்று இருந்துச்சுல்ல, அது கூகுள் ப்ளஸ்ஸா, அது மறந்தே போச்சு பாருங்க இப்போ நம்மளுக்கு. கூகுள் ப்ளஸ்ஸு, அது கூகுள் ஆப்,
Google social media app which is closed. Orkut answer. ஆ Orkut. இல்லப்பா, இல்ல. ஆக்சுவலி ஆர்குட்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றது வந்து கூகுள்லே வந்து ஒரு கம்யூனிட்டி பில்டிங் டூல் இருந்துச்சு ஆக்சுவலி. Yes sir. Google Plus correct. அதான் அது கூகுள் ப்ளஸ் தானே அது? Yes sir. எஸ், கூகுள் ப்ளஸ் was shut down by April 2019 due to low user engagement, several security vulnerabilities. சொன்னா ஸோ என்ன ஆச்சுன்னா மக்கள் அதை பயன்படுத்தவே இல்லை. அதாவது லோ யூசேஜ் 90% ஆஃப் கூகுள் ப்ளஸ் யூசர் செஷன்ஸ் வில் பி 5 செகண்ட்ஸ் இண்டிகேட்டிங் வெரி ஃபியூ லோ என்கேஜ்மெண்ட். அப்போ பார்த்துங்க, ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்ட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது ஒரு பெட்டரான ப்ராடக்டே இல்லை, அதுக்கு எதுக்கு நான் காசை போடணும், அதுக்கு எதுக்கு நான் டெவலப் பண்ணணும், தூக்கி இதான் பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அதுக்கு அவ்வளோதான், பாய் பாய் டாட்டா போயிட்டு வாப்பான்னு சொல்லி கூகுள் ப்ளஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராடக்ட் டீம் வில் டேக் சூப்பர் டிசிஷன். சீரியஸாகவே ஏன் இதை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா, கூகுள் பிளாட்ஃபார்மில் இன்னை வரையும் சோஷியல் மீடியான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லவே இல்லை. அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை கூகுள் ப்ளஸ். பிகாஸ் சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி லிங்க்டின் வந்து பெரிய ஒரு ஒரு இதில் போயிட்டு இருக்குது. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்னாப் சாட்ஸ் ஆர் டூயிங் லைக் எனி திங். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து பெருசாக வந்து கால் விட்டுற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்காத ஒரு காரியம். பிகாஸ் இருக்கிற டைம் 24 ஹவர்ஸ். அதை நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு வேலைக்கு போயிட்டு நான் கூகுள் ப்ளஸ்லேயும் வந்து உட்காந்துருப்பேனா? யோசிச்சு பாருங்க. நெவர். சோஷியல் மீடியாவில் இப்போ என்னன்னா யூடியூப் இருக்கு, ஒரு நல்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மா, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மா இருக்கு, வீடியோ கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ண முடியும். இன்னி வரையும் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பை மிஞ்சறதுக்கு வேற எந்த பிளாட்ஃபார்மும் கிடையவே கிடையாது பப்ளிக்ல. ஷார்ட்ஸ் அன்டில் தென் இந்த ரீல்ஸ் ஃபார்மேட் தான் இன்னைக்கு அடிச்சு போயிட்டு இருக்குது. பட் ஆனால் இன்னி வரையும் இந்த யூடியூபுக்கு ஒரு மரியாதை இருந்துட்டு தான் இருக்கு எப்பயுமே. இன்ன வரையும் ஒரு காம்படிட்டராக ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் நான் பார்க்கல. யூடியூப் மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், காம்படிட்டராக பிளாட்ஃபார்ம் நான் பார்க்கல. இன்ன வரையும் வரவும் இல்லை. உங்களால் முடிஞ்சா ஒரு ஐடியா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா லான்ச் பண்ணுங்கள், ஒரு யூடியூப் ஆப் மாதிரி ஒன்று. ஓகே, பிகாஸ் யூசர் மே கெட் போர்ட். அப்போ ஒன் ப்ராடக்ட் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிடும்ல, அவங்களுக்கு சம்திங் நீங்கள் நியூவாக கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஸோ திஸ் இஸ் வாட். பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் திங்க் அபவுட் தட். மணி ஓகே, தரான், அதனால அதான் சார் டாப்ல இருக்கும். அது ஒன்று. ப்ளஸ் அதே மாதிரி காம்படிட்டராக வேற எந்த ப்ராடக்ட் இல்லையே. இதெல்லாம் இப்போ அவங்க யூடியூப் ரெவன்யூ இது பண்றாங்களே சார், அதனால அதில் தான் போஸ்ட் அதிகமாக போடுவாங்க எல்லாம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஃபேஸ்புக்கில் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்ப்போம். ஃபேஸ்புக் மேபி நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்களா சொல்லிட்டு. Yes. ஓகே, எலிமினேட். தேவைப்படாத விஷயத்த உங்கள் ஆப்லேருந்து ரிமூவ் பண்ணுங்க, உங்கள் ஐடியாவிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் தென் ரிவர்ஸ் அண்ட் ரீஅரேஞ்ச். ஓகே, சஜஸ்ட் டர்னிங் அ சுச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளம் இன்டு இட்ஸ் ஹெட். ஓகே, இதான் ஃப்ளிப்பிங் நம்ம பார்த்தோம்ல. ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்காம டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் பாருங்கள் அப்படின்னு சொன்னது தான். ஸோ ரிவர்ஸ் அண்ட் ரீஅரேஞ்ச். ஸோ உங்களுடைய ஐடியாவை ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்காம டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்லையும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா யூ மே கெட் அ நியூ ஐடியாஸ். ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்கேம்பர் அப்படின்ற டெக்னிக். ஓகேவா? ஸோ ஸ்கேம்பர் ஒரு ஃபேமஸான ஐடியேஷன் மெத்தடாலஜி. நீங்கள் ஒரு ஐடியா உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கேம்பர் வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஒரு ஐடியாவுக்கு நல்லா யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும், நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ நீட் டு டூ ஓவரால் இந்த இந்த விஷயத்த பண்ணணும். லைக் பிரெயின் ஸ்டார்மிங், பிரெயின் ரைட்டிங், ப்ரொவகேஷன்ஸு, ஸ்கெச் ட்ராமிங்கு, கியூரியாசிட்டி அண்ட் ரெகக்னைஸ் பேட்டர்ன், எக்ஸ்பீரிமெண்டல், இமேஜினேஷன், ட்ரீமிங்கு, ஃப்ளிப்பிங்கு, ஓகே, டிஸ்ரப்டிங்கு, கனெக்டிங்கு, அடாப்டிங்கு, இது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஐடியேஷன் விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியேஷனை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா உருவாகும். ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு ஐடியா உருவாக்க போகிறோம். அந்த ஐடியாவுக்கு நிறைய ஐடியாஸ் உருவாகும். அந்த ஐடியாவில் எது பெஸ்ட் ஐடியான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது, அஃபினிட்டி டயக்ராம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே சார். ஃபைன்.
இப்போ என்னுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் திங்ஸ் காட்டிடுறேன். நம்ம இப்போ என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோன்றத அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன். இந்த ஏதாவது டாபிக்ஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா யூ மே லெட் மீ நோ, வி கேன் கவர் இட் அப் அண்ட் அப்கமிங் செஷன். ஓகேவா? ஓகே சார். எஸ். ஓகே. ஓகே, என்னுடைய ஃபிக்மாவை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே, என்னோட ஃபிக்மா ஷேர் பண்ணுறேன். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியுது சார். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இனிஷியலாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் யூஐயில் ஸோ எம்பத்தைஸ் அப்படின்ற ஒரு சினாரியோ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பிகினர் செஷன் ஒன்று பார்த்துருப்போம். ஓகேங்களா? அது என்ன ப்ரோ பிகினர் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்னா என்ன, அதில் நம்ம எப்படி வந்து லைக் யூஎக்ஸை கற்றுக்கணும், அதில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் பிகினர் செஷனை நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராடக்ட் திங்கிங் அண்ட் டிசைன் திங்கிங் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருப்போம். ப்ராடக்ட் திங்கிங் அப்படின்னா லைக் இன்னோவேஷன், இன்வென்ஷன், அப்புறம் மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் தியரி, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்போம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். அதில் 3 டாபிக்ஸ் இருக்கு. அதில் வந்து டிசைன் திங்கிங்ன்றது ஒரு டாபிக். ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வாட் வி கேன் சே லைக் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் ஒன்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன இருக்குது, ஆக்டிவிட்டி சென்ட்ரிக்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் டிசைன் திங்கிங் ப்ராசஸில் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் ரிசர்ச் எப்படி பண்ணுவாங்க, ரிசர்ச்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே. ஓகேங்களா? ஸோ யூ மே ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த யூசர், ரிசர்ச், பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், ரிசர்ச் மெத்தட்ஸில் யூசர் இன்டர்வியூனா என்ன, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூனா என்ன, காம்பீட்டிட்டார், கம்பேரிட்டார், ஃபீட்பேக் அண்ட் சர்வே, புக் ஸ்டடி, டைரி ஸ்டடி, ஃபீல்ட் அனாலிசிஸ், ஆன்லைன் ரிசர்ச், ஏபி டெஸ்டிங் அண்ட் யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் பார்த்துருப்போம். சப்போஸ் பார்க்கலன்னா நோ ப்ராப்ளம், வில் கவர் இட் அப். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் சொன்னேன். ஸோ ஏற்கனவே லான்ச் ஆன ஆப்ஸை பற்றின அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸை நம்ம பயன்படுத்தும். ஓகேங்களா? புதுசாக ஒரு விஷயம் உருவாகுது, இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வருதுன்னா ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ். சப்போஸ் ஏற்கனவே லான்ச் ஆயிருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ், அப்படின்னா ஏபி டெஸ்டிங் போகலாம். அப்படி இல்லைன்னா யூராஸ்டிக் எவாலுவேஷன்ற மெத்தடாலஜி பயன்படுத்தி கூட நீங்கள் கொண்டு வரலாம். சரியா? ஸோ அடுத்து வந்து டிஃபைன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். சரிங்களா? டிஃபைன். ஓகே. ஸோ டிஃபைன் அப்படின்றதுல யூசர் பர்சோனா என்ன, எம்பத்தி மேப்னா என்ன, ஜர்னி மேப்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஐடியேஷனுக்குள்ள ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம ஐடியா உருவாக்க போகிறோம். ஸோ ஐடியாவுக்கு ஒர்க் ஷாப்ஸு, மீட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். பிரைன் ஸ்டார்மிங், டிசைன் திங்கிங், ஒர்க் ஷாப்ஸு, கிராஸ் ஃபங்க்ஷனல் ஒர்க் ஷாப்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ண போகிறோம். ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டினா என்னது? ஸோ உங்ககிட்ட ஒயிட் ஒரு ஒரு ஃபிக்ஸாம் போர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஐடியாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து, கிடைக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சு எல்லாத்தையும் வகைப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. இதில் எல்லா விதமான பீப்புளும் இன்க்ளூட் ஆவாங்க. டிசைனரு, டெவலப்பரு, ப்ராடக்ட் மேனேஜர் எல்லாம் உள்ளே வந்து உங்களுடைய இன்புட்டை கொடுப்பாங்க. டிசைனர் டீம்லேருந்து இன்புட் கொடுப்பாங்க. ஸோ கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜினா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுமாரி தான். இது மாதிரி ஸ்டிக்கி நோட்டில் எழுதி ஒட்டிட்டு
எல்லாத்தையும் அடுக்குவாங்க. சரிங்களா? அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி. இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்து படிப்போம். அஃபினிட்டி டயக்ராம் பற்றி படிப்போம், ஆர்கிடெக்சர் பற்றி படிப்போம், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ, டாஸ்க் ஃப்ளோ அண்ட் ப்ரப்போஸ்ட் யூசர் ஸ்டோரி, ஸ்டோரி போர்டு, எக்கோசிஸ்டம் மேப். இது எல்லாம் டூல்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாம் மெத்தடு. அது வந்து ஐடியேஷன் உருவாக்குற மெத்தடு. இப்போ நீங்கள் போட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அஃபினிட்டி டயக்ராம் போடணும், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போடணும், யூசர் ஃப்ளோ போடணும், டாஸ்க் ஃப்ளோ போடணும், அப்புறம் ப்ரப்போஸ்டு யூசர் ஸ்டோரி, ஸ்டோரி போர்டு அண்ட் எக்கோசிஸ்டம் மேப். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து கம்மிங் டேஸில் வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம நாளைக்கு என்ன பார்க்கலாம், கார்ட் சார்ட்டிங் மெத்தட் பார்க்கலாம். ப்ராபப்ளி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலவங்க. கரெக்ட், எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இதில் ஏதாவது டாபிக்ஸ் மிஸ் ஆயிருக்கா உங்களுக்கு? இல்ல சார், பார்த்துட்டேன் சார் அதெல்லாம். எக்கோசிஸ்டம் மேப்பு, ஸ்டோரி போர்டு, ப்ரப்போஸ்ட் யூசர் ஸ்டோரி, டாஸ்க் ஃப்ளோ, யூசர் ஃப்ளோ, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், அஃபினிட்டி டயக்ராம், இது எல்லாமே பார்த்துட்டீங்களா? கணேஷ், வாட் அபவுட் யூ? ஓகே, நீங்க இதுல ஏதாவது பார்க்க வேண்டியதுன்னா குரூப்ல போடுங்க. வில் லுக் ஆன் அவர் நெக்ஸ்ட் டே செஷன். ஓகேவா? நம்ம நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எங்க ஜம்ப் ஆக போறோம், நம்ம வந்து யூஐக்குள்ள போக போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் செஷன் வந்து யூஐக்குள்ள போக போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது எல்லாம் கிளியரா இருக்குன்னா ஓகே சூப்பர். இந்த செஷன் வரையும் பக்காவா இருக்குன்னா ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் சில விஷயங்கள் எப்படி பண்ணுறதுன்றத நம்ம லைவ்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது வரையும் பண்ண வரையும் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி அதை ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு செஷனை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே சார். ஓகே, வெரி குட். சார், எனக்கு இந்த அஃபினிட்டி டயக்ராம் சொன்னீங்களா சார், அதை பத்தி நான் இன்னும் படிக்கல சார். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அஃபினிட்டி டயக்ராம் பற்றி. ஓகே சார். சரியா? ஓகே சார். Sir, hello. ஓகே, எஸ் தனேஷ். Information architecture and user flow அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்க முடியுமா? ஷோர், கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். வேற ஏதாவது டாபிக்ஸ் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், எதுவும் இல்லை சார். ஓகே சூப்பர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நாளைக்கு நம்ம செஷனில் டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். அஃபினிட்டி மேப்பு, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் யூசர் ஃப்ளோ அண்ட் டாஸ்க் ஃப்ளோ, இதை நான் வந்து கவர் பண்ணுறேன். வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு செஷனை நம்ம கவர் பண்ணலாம். ஓகே சார். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் கவர்ட் அப். இப்போ நம்ம இருக்க போகிற ஸ்டேஜ் இந்த 2 ஸ்டேஜ் தான். இதோ பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே என்ன ஸ்டேஜ்? ப்ராப்ளம் ஸ்பேஸ். இது வரையும் என்னது? ப்ராப்ளம் ஸ்பேஸ். ஓகே, இங்கே பாருங்க, எம்பத்தைஸ் அண்ட் டிஃபைன் இஸ் த ப்ராப்ளம் ஸ்பேஸ். இதெல்லாம் இது வரையும் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? 2 ஸ்பேஸ்லன்னா ப்ராப்ளத்தை தான் கண்டுபிடிச்சிங்க, யூசருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு. அப்போ சொல்யூஷன் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா, ஐடியேஷன் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற இடம். ப்ரோட்டோடைப்ன்றது அந்த சொல்யூஷனை இப்படி தான் பண்ண போறன்ற ஒரு டிசைன் தீர்வை கொடுக்க போற ஒரு இடம். அதுக்கு அடுத்து டெஸ்டிங். ஓகே, யூசபிலிட்டி டெஸ்டிங் ஆர் ஏபி டெஸ்டிங், வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள போகும், அதாவது டெவலப்பர் கிட்ட போகும். சரியா? ஸோ இப்போ நம்ம 3 ஸ்டேஜ் தாண்டியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்கிறது கொஞ்சம் ஸ்டேஜ், அதாவது டெஸ்டிங் அண்ட் ப்ராஜெக்டோடைய அவுட்கம். இதுதான் நம்ம பார்க்க போற அடுத்த ஸ்டேஜஸ். ஓகேங்களா? இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே நாளைக்கு சார். செஷன்ல நான் ரிமைனிங் திங்ஸை கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஓகே ஸோ தானேஷ், ஹரி, கணேஷ் அண்ட் ஸ்டாலின் அண்ட் முத்தமிழ். ஸோ நம்ம செஷன் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களோட ஃபீட்பேக் ஒவ்வொருத்தவங்களா சொல்றீங்களா? ஸோ கணேஷ், நீங்க சொல்லுங்க கணேஷ், எப்படி போயிட்டு இருக்கு? எஸ் சார், இது அதான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். அவரு விக்னேஷ் சார் வந்தாரு, அவரும் சூப்பராக கிளாஸ். அங்க சூப்பர், வந்து வெரி குட். நிறைய விஷயம் புதுசாக கத்துக்கிட்டோம் சார். பிரைன் ஸ்டார்மிங் பத்தி, அண்ட் வந்து நிறைய எப்படி யோசிக்கணும், அதுக்கப்புறம் பர்சோனா எப்படி கிரியேட் பண்ணணும், அதை பத்தி எல்லாம் நிறைய கத்துக்கிட்டோம். மைண்ட் மேப்னா என்னன்னு கத்துக்கிட்டோம், ஜேர்னி மேப்னா என்ன, ஒரு யூசரோட ஜேர்னி மேப் என்ன, அதெல்லாம் கத்துக்கிட்டோம் சார். அதுக்கடுத்து 5WS ஸ்டாண்டர்ட்ஸ் கொஸ்டின், அது எப்படி கேட்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு யூசர் கிட்ட எந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணணும், ஓகே, அதெல்லாம் அண்ட் வந்து மார்க்கெட் அனாலிஸ்ட் கத்துக்கிட்டேன் சார். அது ஓகே. வந்து நம்மளுடைய காம்படிட்டர்
பத்தி எந்த அளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகே, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சூப்பர், வெரி குட். தேங்க்ஸ் கணேஷ். சார் சார் நெக்ஸ்ட். அப்போ சார் சொல்லுங்க விக்னேஷ் சார் கணேஷ். நடத்தினப்போ ம் ரியலா எக்ஸாம்பிள் நிறைய கனெக்ட் ஆகுற மாதிரி நிறைய சொல்லி நடத்தினாங்க சார். சூப்பர், வெரி அது குட். கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ம் எக்ஸாம்பிள் சொல்லி நடத்துறது. ம் 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 ம். அப்புறம் 2 டாஸ்க் பிரெயின் ஸ்டார்மிங்லாம் லைவா கனெக்ட் பண்ணி பேசுனதுனால கொஞ்சம் நாங்களுமே நிறைய ரிசர்ச் பண்ணி யோசிச்சு பண்ற மாதிரி நிறைய இருந்துச்சு சார். நிறைய ம் ம் எங்களுக்குமே ம். ஐடியாஸ் அப்போ ரீசெண்டா அந்த மாதிரி பண்ணனாலே ம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு சார். சூப்பர், வெரி குட். ஹரி ஹாய் ஹரி, சொல்லுங்க. சார், எனக்கு இந்த எக்கோசிஸ்டம் மேப்பிங் இன்னும் நடத்தலைன்னு நினைக்கிறேன் சார் எங்களுக்கு. சூப்பர், நாளைக்கு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரொபோஸ்டு யூசர் ஸ்டோரி நடத்தலை சார். ம் 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 ம். சார் இப்போ யூஐக்குள்ள போனால் ஃபஸ்ட்டு ஆப் வருமா, நார்மலாக டிசைன் வருமா சார்? ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் யூஐ பற்றி படிப்பீங்க நீங்க ஆக்சுவலி. ஓகே சார். இல்லை, நீங்கள் லேப் ஓகேங்களா? சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதனால கேட்குறேன். லேப்டாப்பா? முன்னாடி சொல்கிறேன்னு சொன்னீங்க. லேப்டாப் என்ன வேணும், என்ன லேப்டாப் உங்களுக்கு இல்லை சார், நான் வேணும்னு இப்போ கேட்குறேன். அது இல்லை, லேப் நான் யூஐ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் யூஐ வந்து ஒரு 10 டேஸ் ஆகும் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு, டிசைன் பண்றதுக்கு. சார் நீங்க 10 டேஸ் கழிச்சு நீங்க வாங்குற மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? சரி, நியூ இயர் ஆஃபரில் வாங்கலான்னு பார்த்தேன். வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்க. ஓகே. ம் கிளாஸ் நல்லா தான் சார் போகுது, இது வரைக்கும் கிளியராக தான் சார் இருக்கும். சூப்பர், வெரி குட். ஓகே சார். தேங்க்யூ ஹரி. யா ஓகே. யா. சார் ஹலோ. எஸ் தானேஷ். உங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் புது புது விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன் சார். சூப்பர் சூப்பர் தனேஷ். என்ன எனக்கு ரொம்ப நாள் ஆசை உங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு. அது எல்லாம் ஓகே, கரெக்டாக போயிட்டு இருக்கு சார். அது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர். அந்த யூஎக்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ்ல இருந்து இந்த ஐடியேஷன் எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு சார். சூப்பர் ஒரு சூப்பர், வெரி குட் பேசிக்ஸ் தனேஷ். எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தனேஷ். நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டவுட்ஸ் தான் கேளுங்க. ம் ஷூர் சார். ஓகே, சூப்பர். எஸ், நெக்ஸ்ட். சார் முத்தமிழ் பேசுறேன் சார். சொல்லுங்க முத்தமிழ், எப்படி போயிட்டு இருக்கு? சார் மேம் எடுத்ததும் நீங்க எடுத்ததும் ஒரே மாதிரி இருக்கு. மேம் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சார். ஓகே, மேம் இது மேம் வந்து மேம் 2 புரியல. வருஷத்துக்கு முன்னாடி மேம் வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து யூஐ யூஎக்ஸ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆமா சார், மேம் சொல்லியிருந்தாங்க நானும் அவரோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னாங்க. ஆமா ஆமா, அவங்க வந்து ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஆக்சுவலி. ஷீ இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். ஆமா சார். அதனால தான் நான் பர்சனலாக உங்களுக்கு அவங்கள வந்து அசைன் பண்ணேன். பிகாஸ் எனி ஒன் கேன் டீச், அப்படி மட்டும் வராது. இந்த பர்சன் கிட்ட கொடுத்தா இந்த விஷயம் கரெக்டாக நடக்கும்னா அவங்க கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். தட் இஸ் வாட் த லீடர்ஷிப். இப்போ நீங்க ஓரளவுக்கு கிளியரா இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கும். ஏன்னா அவங்க என்னோட நான் என்ன எடுக்கிறேனோ அதை அப்படியே தான் அவங்க எடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட். இப்போ உங்களுக்கு ஒன்றும் பெரிய அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. example வச்சு எனக்கு புரியுற வரைக்கும் அந்த டாபிக்கை விட்டு நவரவே மாட்டாங்க சார். நானும் அப்படிதான். உங்களுக்கு புரியுற வரையும் உங்களை திருப்பி 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 சொல்லி சொல்லி நைட்ல கனவு வரும் உங்களுக்கு. ஐடியேஷன் ஸ்கேம்பர் அப்படி சொல்லிட்டு வந்திருக்குமே, நேரத்துக்கு வந்திருக்கணுமே அது உங்களுக்கு கனவு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சு சார். திரும்ப ரீகால் பண்ணா கரெக்டா அந்த எக்ஸாம்பிள் தான் கரெக்டா ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க சார். சூப்பர், வெரி குட். வெரி குட். வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி? வேற எதுவும் இல்லை சார். ஓகே, சூப்பர். எல்லாரும் சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணி வேலைக்கு போகணும். அதான் அடுத்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஓகேங்களா?
ஃபைன். ஓகே கைஸ், ஐ திங்க் இன்னைக்கு செஷன் நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு செஷன் ப்ராபபிளி நாளைக்கு புதன்கிழமை தானே, 8:30 to 9:30 வச்சுக்கலாம். சரியா? ஸோ ஓகே சார். மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஓகே சார். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப் நவ். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்ம குரூப்ல பிங் பண்ணுங்க. வில் கனெக்ட். ஓகே Yes, sir. ஓகே சார். ஓகே கைஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஸோ மச் சார். தேங்க்யூ Yeah, சார். yeah, yeah, yeah. Bye.